பூஜை நல்லபடியா முடிஞ்சது. இனிமே கவலைப்பட வேண்டாம். நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். என் புருஷன் நல்லபடியா வெளியில வந்துருவாருல? அந்த அம்பாள் உங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பா இருப்பா. உங்க புருஷன் கண்டிப்பா வந்துருவாரு, கவலைப்படாதீங்க. பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா, எனக்கு ஒரு விஷயம் தோன்றது, சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பம் எல்லாம் தீர்ந்து எல்லாரும் இனிமே நிம்மதியா இருக்க போறீங்க. அதுக்கு காரணம் இதோ நிக்கிறாங்களே, இவங்க 2 பேருமா தான் இருப்பாங்க. இவா உங்களுக்கு என்ன வேணும்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எக்காரணத்தை கொண்டும் இவாளை விட்டுறாதீங்க. என் மனசுல பட்டதை தான் சொன்னேன். அப்போ எல்லாருக்கும் நான் போயிட்டு வரேன். சரிங்க. வரட்டுமா? நடக்கிறதும் அவங்களுக்கு சாதகமாவே இருக்கு. என்ன மாயமோ மந்திரமோ தெரியல. அது எப்படி நாம என்ன பண்ணாலும் அவங்களால அதுல இருந்து தப்பிச்சிட முடியுது? உண்மையிலேயே உலகத்துல இப்படி இல்லாம மனுஷங்க இருப்பாங்க? நாம பத்த வச்சா ஹோம தீபம் எரியாதான், ஆனா அதுவே அவங்க பத்த வச்ச உடனே அது பத்திக்குமா? நடக்கிறது எல்லாமே கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம இருக்கு. இதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே சரியான டென்ஷனா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு புரியல, இந்த டென்ஷன் எல்லாம் எனக்கு மட்டும்தான் போல இருக்கு. நீங்க 2 பேரும் நல்ல கூலா தான் இருக்கீங்க. முதல்ல 2 பேரும் வீட்டுக்குள்ள வந்தாங்க. உங்க அக்கா எதுக்கு எடுத்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள நமக்கு ஈக்குவலா நடத்தினாங்க. அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனா இப்போ இந்த பூஜைய அத்தை பண்ணதே மாமா நல்லபடியா ஜெயில இருந்து வீட்டுக்கு வரணும்னு தான். அதுக்கு முறைப்படி அவரோட மூத்த வாரிச தானே அந்த பூஜையில உட்கார சொன்னாரு. அப்போ நாம மட்டும் தானே உட்காரணும். இதுல எதுக்கு உங்க அக்கா சம்பந்தமே இல்லாம சிவாவையும் அயலியையும் பூஜையில கலந்துக்க சொல்லணும்? எனக்கு என்னமோ நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ சரியா படல. போற போக்க பார்த்தா உங்க அக்கா கண்டிப்பா சொத்துல பாதியா உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஏதாச்சும் பண்ணுவேன். ஆனா நீங்க 2 பேரும் என்ன பண்ணுவீங்க? என்ன தானே தடுத்து நிறுத்துவீங்க? கொஞ்சம் நிறுத்துறியா? நானும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கும் எல்லாமே தெரியும். எனக்கு இருக்கிற கோபத்துக்கு அந்த சிவாவையும் அயலியும் கொன்றுலாமான்னு தோணுது. ஆனா இப்போதைக்கு எங்க அப்பாவை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். அதனாலதான் நான் பொறுமையா இருக்கேன். அவர் மட்டும் வெளியே வரட்டுமே, அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. அப்ப மட்டும் என்ன பண்ணிடுவீங்க? இல்ல உங்களால உங்க அக்காவை மீறி என்ன பண்ணிட முடியும்? அப்பவும் உங்க அக்கா என்ன சொல்றாங்களோ அதுக்கு தலையாட்டிட்டு அமைதியா தானே போவீங்க. இதுக்கப்புறமும் உங்களெல்லாம் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இந்த வீட்ல நேத்து வந்த அந்த சிவாக்கு இருக்கிற அதிகாரம் கூட உங்களுக்கு இல்ல. அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல்ல,
அந்த கடவுளே நான் உதய பெருமானோட பையன்தான், நான் தான் அவரோட மூத்த வாரிசுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல யாரு சொல்லணும்? அந்த கடவுளே சொன்னதுக்கு அப்புறம் வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை. இத்தனை நாளா நான் இதுக்காக தானே ஏகிட்டு இருந்தேன். இப்ப எல்லாருமே பாத்துருப்பாங்கல்ல, அக்காவுக்கும் நான் சொன்னது பொய் இல்ல, உண்மைதானு புரிஞ்சிருக்கும்ல அயலி. அண்ணி நீங்க சொன்னத பத்தி கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் வாண்டடா நம்மள பூஜையில உட்கார வச்சாங்க. அதுக்கேத்த மாதிரி கடவுள் நம்மள கைவிடல. கூடிய சீக்கிரமே அண்ணி மட்டும் இல்ல, உதய பெருமாள் மாமாவும் உங்களை கண்டிப்பா புரிஞ்சு ஏத்துப்பாரு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரமும் உரிமையும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் சீக்கிரமா நடக்கும் சிவா. கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு அயலி. ஆனா அதுக்கு முன்னாடி எப்படியாச்சு அப்பாவை நாம வெளியே கொண்டு வரணும். அதுவும் சீக்கிரமே நடக்கும் சிவா. அதுக்கான நேரமும் ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. நம்பிக்கையோட இருப்போம், நல்லதே நடக்கும்.